ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்கமிங்ல ரயில்வேல இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணுவோங்கிறதுக்கான கேலண்டர் 2025லயே ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இல்ல இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் 18 வயசு இருந்தாலே போதுமானது. மினிமம் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே இங்க ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் உங்க கையில டிகிரியே இருக்கு அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர், ஆர்ஆர்பி என்டிபிசி 12th லெவல் டிகிரி லெவல், ஆர்ஆர்பி குரூப் டி டெக்னீஷியன், பாராமெடிக்கல், மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், ஆர்ஆர்பி ஜேஇ இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்தடுத்த மாசங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு ரயில்வே எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்த என்டிபிசி நான் அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன், குரூப் டி அப்ளை பண்ணல, டெக்னீஷியன் அப்ளை பண்ணல, ரயில்வே எக்ஸாம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ அப்கமிங்ல வரக்கூடிய இந்த எக்ஸாம்ஸுக்கு இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்டை நீங்க நல்லா படிச்சீங்கனாலே ரயில்வேல எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சோ இந்த எக்ஸாம்ஸ் எந்தெந்த மாசத்துல வரும், இதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஆல்ரெடி ரயில்வேல இருந்து குரூப் டியோட நோட்டிபிகேஷன், என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு சிபிடி 1 கம்ப்ளீட் ஆகிருச்சு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு மே 7ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜூன் 21ஆம் தேதி எக்ஸாம் முடிய போகுது. அது முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான டேட் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலை லாஸ்ட் வீக், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல குரூப் டிக்கான எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும். இது இப்போ நமக்கு 90 டேஸ் டைம் இருக்கிறதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த பேட்சுக்குள்ளேயே இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருந்து செலக்ஷன் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்லயே இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனாலயும், எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான செலக்ஷன் பேட்ச் எஸ்டர்டே நாம ஸ்டார்ட் பண்ணதுனாலயும் எல்லா கோர்ஸுக்குமே ஒரு 4 நாளா நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. நீங்க இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் புதுசா ரயில்வே எக்ஸாமுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இல்ல அப்கமிங்ல வர குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும், எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருப்போம். சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீக்லி பிளான் கொடுத்துருவோம். வாரம் டெஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், எந்த எக்ஸாம்னாலும் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஃபீஸ் 2500. இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 1 year வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ண வேண்டாம், 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. கரண்ட் அஃபேருக்கு 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் 799. இப்போ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் 199 இப்போ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டீம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க அந்த கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்ணிக்கலாம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட வேலிடிட்டி க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இதை நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கையில இல்ல மேம், எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்த ஸ்டடி மெட்டீரியலோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 299 தான். ஓகேவா? சோ ஸ்டடி மெட்டீரியல்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க.
ஓகே, இப்போ அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட சிலபஸ் மேக்ஸும் ரீசனிங்கும் நீங்க நல்லா பண்ணீங்கனாலே செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 2 இதா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து 12th லெவல், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல். நீங்க 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் என்டிபிசி அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் என்டிபிசி வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2 உண்டு. குரூப் டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயசு. ஓகே, ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 18 வயசு இருந்தாலே போதுமானது. குரூப் டிக்கு குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி நான் 10ஆம் கிளாஸ் படிக்கல, ஐடிஐயும் படிச்சிருக்கேன் அப்படின்னா சோ நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ 10th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்ல ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருப்பாங்க, சோ அப்படி நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருந்தாலும் குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா கிரேட் 1 கிரேட் 3ன்னு வரும். கிரேட் 1 பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன முடிச்சிருக்கணும்னா சோ டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். கிரேட் 3க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலே டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜேஇயும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ எல்லாமே அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரும்போது இன்னும் டீடைலா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் ஓகே இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்டிபிசி வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க, அதனால அவங்க இப்போ எக்ஸாம் எழுத போறாங்க. இனி புதுசா என்டிபிசி குரூப் டிக்கு எப்ப நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை டு செப்டம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து அபிஷியல் கேலண்டர்ல ரயில்வேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 12th லெவலுக்கு தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, டிகிரிக்கு தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு சொல்லுவாங்க. என்டிபிசி கிராஜுவேட் அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்றது, அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா 12th முடிச்சவங்க அப்ளை பண்றது. அடுத்து குரூப் டியோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் 2026ல குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும். இது அப்ளை பண்றதுக்கு ஒன்னு 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், இல்ல ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கணும். இப்ப என்டிபிசி கிராஜுவேட்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு கீழே என்ன லெவல் வரும்னா லெவல் 4, 5, 6. இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு கீழே வரும். அப்போ நீங்க என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்ட்லாம் இருக்கும்னா ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேவா? ஓகே, சோ அந்த ஸ்டேஷனே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகே, இத பத்தி நான் தனியாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ ஓவராலா மட்டும் பாத்துக்கோங்க என்னென்ன போஸ்ட் வரும்னு. ஓகே, ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அதாவது குட்ஸ் கார்டு. ஓகே, குட்ஸ் கார்டு. அதுக்கப்புறம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். நீங்க கிராஜுவேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு போஸ்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், செலக்ட் ஆகிடலாம். கிராஜுவேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அடுத்து ஒரு சிபிடி 2 இருக்கும், சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்காது. டைரக்டாவே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஓகேவா? சோ சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கிராஜுவேட்டா செலக்ட் ஆகி உள்ள போறேன் என்டிபிசில அப்படின்னா எனக்கு சேலரி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு மினிமம் 50,000 ரூபாய்க்கு மேலேயே நீங்க வாங்கலாம். ஓகே, கிராஜுவேட்டா நீங்க செலக்ட் ஆகி போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட பொறுத்தும் உங்களுக்கு அலவன்சஸ் அது எல்லாமே இது பண்ணும்போது உங்களுக்கு மாறும். ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இன்ஹான்ஸ் சேலரி நீங்க ஜாயின் பண்ண புதுசுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50ல இருந்து 55,000 வரைக்கும் நீங்க வந்து சேலரியா வாங்கலாம். அடுத்து அண்டர் கிராஜுவேட்டுக்கான போஸ்ட். ஓகே, எல்லாத்தையுமே தனித்தனியா நம்ம செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சேலரி எப்படி இருக்கும், லீவ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்னொன்னையும் தனித்தனியா இன்னும் டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு ஓவராலா பாத்துரலாம். அண்டர் கிராஜுவேட்டா நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. ஓகேவா? கிராஜுவேட்டுக்கு தனி நோட்டிபிகேஷன் சொல்லிட்டேன். இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு கீழே என்னென்ன போஸ்ட்லாம் வரும் அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஓகே, சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் புக்கிங் டிக்கெட்ஸ் அண்ட் மேனேஜிங் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளரிக்கல் ஒர்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அக்கவுண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதுல வரும் அப்படின்னா
உங்களுக்கு 12th லெவல் போஸ்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? சோ இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 18 வயசு இருந்தாலே போதும். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அது போக எக்ஸ் சர்வீஸ்மேனு, விடோ, டிவோர்ஸ்டு விமன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வருவாங்க. பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சேலரி நான் 12th லெவல்ல மட்டும் கிளியர் பண்ணி உள்ள போறேன், அந்த அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணி அதுக்கு மட்டும் கிளியர் பண்ணி உள்ள போறேன்னா உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரி ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்னா 38,000 இருக்கும். அதே இது பாத்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். இப்போ ஜாயின் பண்ண புதுசுல அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 38ல இருந்து 40 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அலவன்சஸ், நீங்க பார்க்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய ரிஸ்க், நீங்க பார்க்கக்கூடிய ஓடி, அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு சேலரி வந்து என்ன ஆகும்னா வேரி ஆகும். ஓகேவா? ஓகே, இது என்டிபிசி அண்டர் கிராஜுவேட். இதே மாதிரி குரூப் டி போஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு எழுதுறது. இந்த குரூப் டிக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்னா என்ன, ட்ராக் மிஷின்னா என்ன, ட்ராக் மெயின்டனருக்கு எப்படி ஒர்க் இருக்கும்ட்டு நான் தனித்தனி வீடியோல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினு, ட்ராக் மெயின்டனரு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிவே, அசிஸ்டன்ட் டிஆர்டி, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ கேரேஜ் அண்ட் வேகன் வரும், பாயிண்ட்ஸ்மேன் பி, அசிஸ்டன்ட் எஸ்என்டி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வரும். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் நான் என்ன சொன்னேன், வெறும் 10ஆம் கிளாஸ் தான். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த காலத்துல கண்டிப்பா எல்லாருமே 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பீங்க. அப்போ 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்ங்கும் போது காலேஜ் படிக்கும் போதே நீங்க எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த குரூப் டி எக்ஸாம். இப்ப இந்த குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுல சில போஸ்ட் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிளா இருக்காது. ஆனா சில போஸ்ட் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஓகே. ஓகே, இப்போ ட்ராக் மெயின்டனர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பிசிக்கல் ஒர்க் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அந்த இடத்துல வந்து கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் இதா வேலை வந்து இதா இருக்கிற மாதிரி செட் ஆகாது. ஓகேவா? அப்போ ஆனா இதுல கேர்ள்ஸுக்கும் சூட்டபிளான ஒர்க் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நான் டீடைலா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ கேர்ள்ஸும் நீங்க குரூப் டில வந்து அப்ளை பண்ணலாம், பாய்ஸும் அப்ளை பண்ணலாம், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நம்மளோட இதை பொறுத்து தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் போடுவாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே பார்த்து தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க. எல்லாரும் சேம் எக்ஸாம் தான் எழுதுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாயிண்ட்ஸ்மேனுக்கு வேற மாதிரி இருக்கும், ட்ராக் மெயின்டனருக்கு வேற மாதிரி இருக்கும், டிஎல் அண்ட் ஏசிக்கு வேற மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் இருக்குமா, அவங்களுக்கு அலோவன்சஸ் வந்து மாறும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஃபுல்லாவே டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப டிஎல் அண்ட் ஏசி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலையே ட்ரெயின் லைட் அண்ட் ஏசி இதை பாத்துக்கிறது தான். ஓகேவா? சோ அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம ட்ரெயின்ல பாத்துருப்போம் இல்லையா? சோ அந்த டிஎல் அந்த லைட் ஸ்விட்ச் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, அதுல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு அதை பார்த்து இது பண்றது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அதை நோட் பண்றது எல்லாமே அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசியோட வேலை தான். இவங்களுக்கு ஃபுல்லாவே அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ சேலரி பாத்தீங்கன்னா அது ஆபீஸ் ஜாப் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 38,000 அப்படி நின்றோம். அதே இது இந்த அலோவன்சஸ் எல்லாமே மாறும்போது சோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 50, 52,000, 53,000 ரூபாய் வரைக்குமே குரூப் டில என்ன பண்றாங்க, சேலரி வந்து வாங்குறாங்க. அந்த அலோவன்சஸ் பேசிக் பே வந்து எல்லாருக்கும் காமனா தான் இருக்கும். அது போக அந்த அலவன்ஸ், நைட் டியூட்டி அலவன்ஸ், அது போக இன்னும் நீங்க அலவன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிருச்சுன்னா பசங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எஜுகேஷனுக்கு, நம்மளோட மெடிக்கல் பெனிஃபிட்னு எல்லாமே இருக்கும். ஓகே, சோ அப்போ குரூப் டில 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுதான் எழுத போறீங்க. இப்ப ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணி சிசிஏ கேண்டிடேட் வந்து இருப்பீங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையும் விட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாலே ஈஸியா உள்ள போயிடலாம். 2018 நோட்டிபிகேஷனுக்குலாம் எக்ஸாம் 2022ல வச்சாங்க. அதெல்லாம் 15 மார்க் 20 மார்க் எடுத்த சிசிஏ கேண்டிடேட் எல்லாம் செலக்ட் ஆகி இன்னைக்கு உள்ள இருக்காங்க. அப்போ நீங்க சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னா குரூப் டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க ரயில்வேல பண்ண அப்ரண்டிஷிப்பும் வேஸ்ட் ஆகாது. இங்க மத்தவங்கள மாதிரி ரொம்ப இது பண்ணி நீங்க படிக்க வேண்டாம். ஓரளவுக்கு பாதிக்கு பாதி படிச்சீங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு பிஇடி மட்டும் இருக்கும். அந்த பிஇடி வந்து யாருக்கு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு இருக்காதுன்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பிஇடி வந்து இருக்காது. ஓகே, சோ இதுதான் குரூப் டி. ஓகே, இப்போ புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க நீங்க எதுனாலும் டார்கெட் வச்சுக்கலாம். என்டிபிசியும் டார்கெட் வச்சுக்கலாம், குரூப் டியும் நீங்க வந்து டார்கெட் வச்சுக்கலாம். நான் ரயில்வேல உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் சிலபஸ். நீங்க என்டிபிசி படிச்சாலும் சரி, குரூப் டி படிச்சாலும் சரி, சிலபஸ் இதுதான். நான் சொன்ன மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இந்த சிலபஸை நீங்க இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க.
அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதை ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் நான் படிப்பேங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளால கிளியர் பண்ண முடியாது. நமக்கு தெளிவா கேலண்டர் கொடுத்துட்டாங்க, இதுதான் எக்ஸாமோட சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம கையில இருக்கு, இதுக்கான கிளாஸஸும் இருக்கு. அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கு எதுக்காக வெயிட் பண்ணணும்? அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப இப்பவே நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? அப்ப பிகினர் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. புதுசா இப்பதான் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இதுதான் சிலபஸ். இந்த ரயில்வே எக்ஸாமோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் வரும், டெசிமல்ஸ், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸை வந்து பேசிக் மேக்ஸ்ன்னு பிரிக்கலாம், சிம்பிளிபிகேஷன், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு அரித்மெட்டிக்னு பிரிக்கலாம், அரித்மெட்டிக் அப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? சிம்பிளிபிகேஷன் வந்து இருக்குதுலே அந்த ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது போர்டு மாஸ் ரூல் வச்சு. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்லேயே பாத்தீங்கன்னா ஈஸியான டாபிக் இருக்கும், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஆவரேஜ், இந்த மாதிரி டாபிக் இருக்கும். அப்படி போக 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 அரித்மெட்டிக்குள்ளேயே கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய டாபிக் எல்லாமே லாஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி வரும், ஜாமெட்ரி வரும், அதுக்கப்புறம் வேற என்ன வரும், அல்ஜீப்ரா வரும். ஓகே, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மென்சுரேஷனும் கூட அட்வான்ஸ் மேக்ஸ்ல சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. மென்சுரேஷன் அந்த அளவுக்கு டஃபா இருக்காது, 2D 3D ஷேப்ஸ் ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். ஓகே, இதுதான் அட்வான்ஸ் மேக்ஸ். ஓகே, நீங்க அரித்மெட்டிக்கும் இந்த பேசிக் மேக்ஸும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கூட மேக்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம், நல்ல ஸ்கோர் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்கொயர் ரூட், கேலண்டர் அண்ட் கிளாக், போர்டு மாஸ், ஃபிராக்ஷன், HCF, பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜீப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஜ் கால்குலேஷன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, இது எல்லாமே மேக்ஸ்ல வரக்கூடிய டாபிக். ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், ஜம்பிளிங், டேட்டா இன்டர்பிரேஷன், சஃபிஷியன்சி, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், கிளாசிபிகேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், அசம்ஷன், ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிலாஜிசம், வென் டயக்ராம், கன்க்ளூஷன், டெசிஷன் மேக்கிங், நியூமெரிக்கல் சீரீஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், டைரக்ஷன். இது எல்லாமே ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக். இந்த டாபிக் எல்லாமே ரீசனிங்க்கு நீங்க படிக்கணும். அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எங்க சயின்ஸ் கொஸ்டின் அதிகமா வரும் அப்படின்னா டெக்னீஷியன் எக்ஸாம்ல சயின்ஸ் வந்து அதிகமா வரும். மத்த எக்ஸாமுக்கும் சயின்ஸ் வரும், பட் இது வந்து மத்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டெக்னீஷியன், இந்த குரூப் டி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும், குரூப் டி பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் வந்துரும். ஓகேவா? சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்டிபிசிங்கும் போது ரொம்ப இன்டெப்தா நீங்க கூட சயின்ஸ் படிக்க வேண்டாம், ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஏன்னா என்டிபிசியில வந்து அவங்க ஜெனரல் அவேர்னஸ்ன்னு சொல்லி 40 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த 40 தான் எப்படி பிரிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ், அதுக்குள்ளேயே சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு வந்துரும் உங்களுக்கு. ஓகே, அப்ப என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க மேக்சிமம், அவ்வளவுதான். ஓகே, ஆனா குரூப் டி பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின். என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வெயிட்டேஜ் என்னன்னு பாத்துக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்இ லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக், ஜிகே, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல வரக்கூடிய டாபிக்ஸ். இதுதான் ரயில்வேயோட சிலபஸ். ஓகே, நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சாலும் இந்த சிலபஸ் தான் படிக்க போறீங்க. இப்பவே ஒரு முடிவு பண்ணிட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், ஸ்பெசிபிக்கா நான் ரயில்வே படிக்க போறேன், ரயில்வேல நான் என்டிபிசி எழுத போறேன், குரூப் டி எழுத போறேன், டெக்னீஷியனுக்கு நான் எலிஜிபிள், ஜேஇக்கு எலிஜிபிள், ஏஎல்பிக்கு எலிஜிபிள், என்ன எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களோ, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க வந்து என்னதான் இருப்பீங்க, எலிஜிபிளா தான் இருப்பீங்க. சோ இதுதான் சிலபஸ், இதை வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, பிகினர் இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி என்னால அப்ளை பண்ண முடியல, போன டைம் வந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேங்கிற ஸ்டூடெண்ட் அடுத்த வாய்ப்புகள் உங்களுக்காக ரெடியா இருக்கு, அப்ளை பண்ணுங்க. சோ படிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாமே ரயில்வேல இருந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணது. கேலண்டர்ல அபிஷியலாவே எப்பவே நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா 2025 கடைசியிலேயே சொல்லிட்டாங்க. டிசம்பர் 2025லயே 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணுவோங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இது ஆல்ரெடி நீங்க எக்ஸாம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இப்போ புதுசா காலேஜ் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட், இப்பதான் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இந்த கேலண்டரை பார்த்திருக்க மாட்டீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கான கேலண்டர் வந்து இந்த மாதிரி அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க, நான் டெக்னீஷியன் சொன்னேனா, செக்ஷன் கண்ட்ரோலர்னு ஒரு எக்ஸாம் சொன்னேனா, அது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன்ல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்து இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணியும் முடிச்சிட்டாங்க.
ஜூலை டு செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, ஜூனியர் இன்ஜினியர். ஓகேவா? சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் இப்ப வரக்கூடிய ஜூலை டு செப்டம்பருக்குள்ள வரும். ஓகே, இப்ப ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, மே மாசம் பிறந்துருச்சு. உங்களுக்கு ஏப்ரல் டு ஜூன் கொடுத்திருக்காங்களா, ஜூன் கடைசியில கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். இதுல ஜூலை மாசம் கூட ரிலீஸ் பண்ணலாம், இல்லனா ஆகஸ்ட்ல கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம், இல்லனா செப்டம்பர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்துக்குள்ள எந்த தேதியிலனாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லனா ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு எக்ஸாம். அடுத்து பாராமெடிக்கல், என்டிபிசி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். இதுல கிராஜுவேட் பாத்தீங்கன்னா லெவல் 4, 5, 6 அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னென்ன போஸ்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து என்னென்ன போஸ்ட் வரும்னு. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் பாத்தீங்கன்னா லெவல் 2 and 3 இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட்டும் நான் சொல்லிட்டேன். ஜூலை டு செப்டம்பருக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் செப்டம்பருக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துரும். அடுத்து டிசம்பர், அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸும் குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து ரயில்வேல இருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ். இப்போ மே மாசம், ஓகேவா? அப்போ உங்களுக்கு இப்போ இருந்தே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. மே இல்லனா ஜூனுக்குள்ள டெக்னீஷியனும் வந்துரும், செக்ஷன் கண்ட்ரோலும் வந்துரும். அடுத்து ஜூலை போயிட்டோம் அப்படின்னா ஜேஇ வந்துரும், ஆகஸ்ட் போயிட்டோம் அப்படின்னா பாராமெடிக்கல், செப்டம்பர் போயிட்டோம் அப்படின்னா என்டிபிசி வந்துரும், அக்டோபர் இல்லனா நவம்பர்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி, டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன். அப்ப அடுத்தடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ நான் சொன்ன மாதிரி இப்பவே படிக்க ஆரம்பிங்க. நீங்க ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க், நீங்க தான் டாப்பர். ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிரலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணலாம் ரிலாக்ஸா உட்காந்து. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல கடைசி 10 நாள்ல உட்கார்ந்தோ, ஒரு மாசத்துல உட்கார்ந்தோ இதுதான் சிலபஸ், இல்லனா எல்லாரும் அப்ளை பண்றாங்க நானும் போய் அப்ளை பண்ணிருக்கேங்கிற மாதிரி படிக்கும் போதுதான் நமக்கு ஒவ்வொரு வருஷமுமே சரி இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷங்கிற மாதிரி போகும். அதே இது ஒரு சின்சியரா உள்ள இறங்கி படிக்கிறீங்க, இந்த இதுல நான் உள்ள போகணும்னு நினைச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நான் ஒரு பிகினரா இருக்கேன் மேம், எனக்கு இந்த சிலபஸ் எல்லாமே எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன சிலபஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்க வீட்ல இருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்க கையில ஒரு மொபைல் போன் இருந்தாலே போதும். இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்ட் போன் தான் வச்சிருக்கீங்க. நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, iOS வச்சிருந்தாலும் சரி, இல்ல என் கையில லேப்டாப் தான் இருக்கு, இல்ல எங்க வீட்ல பிசி தான் இருக்கு, என்ன இருந்தாலும் சரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். இதுல பெர்ஃபெக்ட்டா ரெக்கார்டட் கிளாஸஸா என்னென்ன படிக்கணும், எந்தெந்த வாரத்துல என்னென்ன முடிக்கணுங்கிற எல்லாமே கொடுத்திருப்போம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா டைம் இருக்கு. இப்போ இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆரம்பிக்கிறவங்களுக்கு 8 மாசம் டைம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு. ஓகே, அப்ப இந்த 8 மாசத்துல எவ்வளவோ தரோவா ரெடி ஆகலாம். 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்ப இந்த 8 மாசம் உட்கார்ந்து வெறித்தனமா படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் இருக்காது, பர்டன் இருக்காது, சூப்பரா படிச்சிடலாம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்த குரூப் டிக்கு, என்டிபிசிக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிட்டேன் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட்டோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செப்பரேட்டா தனித்தனி பேட்சஸா கொடுத்திருப்போம். எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்திருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியாம இருக்காங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் ஒரு டைம் தான் ஒரு 1899 பே பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு 12, 13 வருஷத்துக்கு முன்னாடிலாம் படிக்கும்போது அந்த டைம்லலாம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே கிடையாது. நாம ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் தேடணும். அங்க மினிமம் அப்பவே 10,000 ரூபாய் இருக்கும் ஃபீஸ். இப்போ ஆஃப்லைன்லாம் இன்னும் அதிகமா தான் இதா இருக்கும். சோ இப்போ ஒரு 1899 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற வகையில 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ். வெறும் எஸ்எஸ்சி மட்டும் கிடையாது, ரயில்வே மட்டும் கிடையாது. இந்த கிளாஸை இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் எப்பனாலுமே பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டட் கிளாஸஸா உங்களுக்கு அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி கொடுத்தாச்சு. இவ்வளவுதான். ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் இதுதான் கிளாஸ், இதுதான் சிலபஸ், இதுதான் வீக்லி டெஸ்ட்னு கொடுத்தாச்சு. நீங்க அதை நல்லபடியா எடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். அத எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி எல்லாமே கையில எடுத்து கொடுத்தாச்சு. அதை அப்படியே படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது.
படிச்சு முடிச்சிட்டும் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் எடுக்கணுமா? ஸோ அதுக்கும் டெஸ்ட் பேட்ச் பெர்ஃபெக்ட்டா குடுத்தாச்சு. எல்லாமே ஆன்லைன்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்க கையில இருக்க ஃபோன நீங்க நல்ல விதமா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்க ஃபியூச்சர் ரொம்ப சூப்பரா அமையும். ஸோ நல்ல விதமா பயன்படுத்துங்க. இந்த ஃபோனுக்குள்ளேயே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது வந்து பாத்தீங்கன்னா, தேடி தேடி எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா கெட்டது வந்து டக்குன்னு கண்ணு முன்னாடி வரும். அத எடுத்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகிரும். ஸோ நல்லத தேடி தேடி போங்க. கண்டிப்பா நல்லத கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல விஷயங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே, ஆனா அதுல கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அப்படியே நிலைச்சிருக்கும். அதனால நல்ல வழிகள் வந்து கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். சக்சஸோட இத ரீச் பண்ற வரைக்கும் கொஞ்சம் மேல கீழ போயிட்டு வர்ற மாரி தான் இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஒரு இதா படிச்சோம் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரகிளுக்கும் எல்லா எஃபர்ட்டுக்குமே ஒரு ரிசல்ட் இருக்கும். வெறுமனே ஸ்ட்ரகிள் மட்டும் போட்டுட்டே இருக்கோமே அப்படின்லாம் நம்ம புலம்பக்கூடாது. எல்லா ஸ்ட்ரகிளுக்குமே கண்டிப்பா ஒரு சக்சஸ் இருக்கும். கன்சிஸ்டன்சிய மட்டும் விட்றாதீங்க. விடாம உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். எல்லாமே கையில குடுத்தாச்சு. கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மெட்டீரியலா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும். ஸோ படிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃபே மாறும். படிப்பு எப்பவுமே நம்மள காப்பாத்தும். ஓகேவா? அது மாரி இன்னைக்கு நம்ம ஆஃபர் வந்து ஒரு 4 நாளா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12:00 கூட ஆஃபர் வந்து குளோஸ் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி குளோஸ் ஆனது தான். ஸோ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 கூட ஆஃபர் குளோஸ் ஆகுறதுனால இமிடியேட்டா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 1 இயர் அப்படின்னா 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இது 1 இயரோட ஃபீஸ். கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் அப்படின்னா நீங்க வந்து 699 பே பண்ணுங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர மே 7ஆம் தேதி எக்ஸாம், ஜூன்ல தான் எக்ஸாம் இருக்கு என்டிபிசிக்கு. கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 299 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஆப்ல போய் டைரக்ட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் கோர்ஸ். ஏன்னா ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ரூ. 2500 இருக்கும். இப்ப ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு நீங்க இந்த ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதுமானது. ஆப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சார்ஜஸ் வரும். ஆப் மெயின்டனன்ஸ் சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்கும். ரேசர் பே சார்ஜஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் உங்கள வந்து என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஜிபே பண்ண சொல்றோம். ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்புகள மிஸ் பண்ணிறாதீங்க. லைஃப் வந்து நெறைய விஷயங்கள நமக்கு நெறைய இடத்துல குடுக்கும். நம்ம அத அப்படியே கரெக்ட்டா கவனிச்சுக்கணும். எந்த இடத்துல யாரு மூலமா என்ன கிடைக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம முன்னேற்றத்துக்கான இது ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால காதையும், கண்ணையும் நல்லா திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிரணும். ஃபோக்கஸ்டா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிரணும். கவன சிதறல் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா படிங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட டேலண்ட்லாம் தேவையே கிடையாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? கன்சிஸ்டன்சியோட அந்த ஹார்ட் ஒர்க்க பண்றீங்களா? போதும். நம்ம ஸ்கூல்ல நல்லா படிச்சோம், நல்லா படிக்கல. காலேஜ்ல நல்லா படிச்சோம், நல்லா படிக்கல. அரியர் வச்சிருக்கோம், வைக்கல. அதெல்லாம் இங்க வந்து மேட்டரே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இங்க ஒரு சிலபஸ் இருக்கு. இங்க மேத்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் குடுத்திருக்கோம். ரீசனிங் குடுத்திருக்கோம். சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். எஸ்எஸ்சிக்கு வந்தீங்கன்னா இங்கிலீஷ். நாங்க குடுத்திருக்க இந்த சிலபஸ நீங்க நல்லா படிக்கணும். இதுல இருக்க எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்க வந்து எல்லா டாபிக்கையும் தரோவா படிச்சுட்டு நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். படிக்க ஆரம்பிங்க. பிகினர், காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன். இன்னைக்கே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஆஃபரோட ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.